வணக்கம். ஒரு தோட்டத்தில் ஒரு கழுதை ஒன்று ரொம்ப காலமாக தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக நடந்துட்டு இருக்குது. அவன் கொடுக்குற எல்லா சுமையும் தூக்கும், எங்கே போக சொன்னாலும் போகும். அப்படியாப்பட்ட கழுதைக்கு ஒரு கட்டத்தில் வயசாயிடுச்சு. வயசானதும் அவனுடைய முதலாளி அதை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சு வயசாயிடுச்சே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அது எங்கேயோ போக நினச்சி தள்ளாடி தள்ளாடி ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துருது. ஐயோ, குழிக்குள்ளே விழுந்துட்டனே, காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களான்னு பார்க்கும்போது அவனுடைய முதலாளி அதை தூக்க முயற்சிக்கிறாரு. அதனால் தூக்க முடியலை. ஆமாம், வயசான கழுதை தானே, போகட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் அதுக்கு போட்டு விட்டுடுறார். இந்த கழுதைக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு. ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அடுத்த நாள் அங்கே சுற்றி கிடந்த குப்பைகள் எல்லாம் வாரி அந்த குழிக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கழுதை, ஐயோ நான் உள்ளே இருக்கேன், என் மேலே குப்பை போடாதீங்க அப்படின்னு கத்துது. ஆனால் அது யாருக்கு அதிலே விழுவல். எல்லாரும் குப்பை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இது ஓன்னு அழுது 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 பார்த்தது. ஆனால் அவங்க குப்பை கொட்டுறதை நிறுத்துறதாவே இல்லை. தன்னையே அறியாமல் தன் மேலே இருந்த குப்பைகளெல்லாம் தனக்கு காலுக்கு அடியில் தள்ளி விட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் குப்பைகளுக்கு மேலே தன்னுடைய 2 காலை எடுத்து வைக்கிது. ஒரு அடி மேலே வருது. ஆஹா, திரும்ப எடுத்து வைக்கிது, திரும்ப அடுத்த அடி மேலே வருது. இது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி குப்பைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து படியாக்கி மேல் உலகத்துக்கு வந்துடுது. இப்படி தாங்க நமக்கு சேரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில விதமான மன கஷ்டங்களும் நம்ம நோக்கி வர குப்பைகள்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அது ஏன் நமக்கு ஒரு பெரிய படிக்கற்களாக அமையக்கூடாது? நிச்சயமாக எல்லோருடைய விடியலும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது.